ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே 6 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னங்கிறத எங்ககிட்ட சொல்லலாம்ல, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அவங்களுக்காகவே அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு ஒரே இன்க்ரீடியண்ட்டு தான், அந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை தான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயும் எடுத்துக்கிறேன், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் குடிக்கிறேன் இல்லையா, அதுலேயும் அதை மிக்ஸ் பண்ணி தான் நான் குடிக்கிறேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன இன்க்ரீடியண்ட்டுங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக டேவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்குது. அந்த இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ரீசனால் எனக்கு வந்து வெயிட் போட்டுச்சு. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். சப்ளிமெண்ட்ரி அது மாதிரிலாம் ஒரு டைமில் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபுட் ஈட்டிங் வந்து கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. எப்படின்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அன்டைமில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, அண்ட் வந்து ஏர்லி மார்னிங்கில் சாப்பிட்ற பழக்கம் யாராருக்கெல்லாம் இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. எப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ரீசன்ட் டேஸாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான். அதுவும் இப்போது வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த ஒரு 6 to 6 டேஸ்க்குள்ளே நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து ஒரு வேலையில் பிஸி ஆகிட்டோம் அப்படின்னா பசிக்கவே பசிக்காது. சரிங்களா? நமக்கு வந்து அந்த கிரேவிங்கு, அந்த ஹங்க்ரி, சாப்பிட்ணும் போல் இருக்கிற அந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு தோணாது. ஆனால் நாம் வந்து சும்மாவே டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பார்த்துக்கிட்டோ சும்மாவே உட்காந்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பசிக்கும். கவனித்து பாருங்கள். டைமுக்கு பசிக்கும்னே சொல்லலாம். டைமுக்கு நம்ம ஒரு லன்ச் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 o'clock எடுத்துருக்கோம், லன்ச் ஒரு 12 o'clock ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோன்னா சும்மாவே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணிக்கெலாம் க்ரன்ச்சியாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஒரு கிரேவிங் தான். அது மாதிரிலாம் உங்களுக்கு ஆயிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அது மாதிரி நிறையா டைமில் ஆகி நான் வந்து இந்த அன்டைமில் நான் வந்து ஆராதனாவுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு நைட்டு வந்து பசிக்கும் போது என்ன பண்ணுறது, வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து எனக்காகவே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அப்போ வந்து வாங்கி வச்சுருப்பார். அதனால் இப்போ பிள்ளைகளுக்காக ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்குறாரு. அப்போ எனக்காகவே செப்பரேட்டாக வந்து ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்குவார். அப்போ வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது, இல்லைன்னா வீட்டில் நைட்டு ஏதாவது பண்ணதை வந்து எடுத்து சாப்பிட்றது, அது மாதிரி வந்து ஹேபிட்டு. அப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து எதையாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். இது மாதிரி ப்ராப்ளம். அப்புறம் என்ன அப்படின்னா, அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கவு மில்க்கு தூங்கி ஏந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி மாடு முகத்தில் தான் வந்து பசுமாடு முகத்தில் தான் முழிப்பேன். ஏன்னா வீட்டு வாசல்லே வந்து பால் கறப்பாங்க. அவங்கள தட்டி எழுப்பி வந்து கதவை தட்டி எனக்கு பாலை கறந்து கொடுங்க, பசிக்குது, காஃபி போட்டு குடிக்கணும்னு போய் கேட்பேன். என்னடா இது வீடியோவில் வந்து பிள்ளைய கூட ஒர்க் அவுட் பண்ணாமல் விளாண்டுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி என்னென்னா பாட்டு ஓடிட்டுருக்கு. பாட்டு ஓடும்போது எங்கள் வீட்டில் வந்து பயங்கர சேட்டை, அப்படியே உருண்டு பிறல்வாங்க என்கிட்ட. அதுவும் இந்த மதர் சாங்லாம் வந்தால் அவ்வளோதான் என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ லவ். அப்போ தான் வந்து பொழியும் என் மேலே. அதனால் பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்க ஆக்சுவலி ஸ்கூலுக்கு ரெடி, குளித்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை மட்டும்தான் மிச்சம். ஆக்சுவலி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம். அவங்ககிட்ட போய்ட்டு அவங்கள எழுப்பி வந்து பாலை கறந்து அதை வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணியே ஊற்றாமல் சுண்டாக காய்ச்சி குடிக்கிறது. இது மாதிரியான நிறைய ஹேபிட்லாம் எனக்கு வந்து இருந்துச்சு. மில்க் தானே, அதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். மில்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து குட் ஃபேட்ஸ் நிறையா தான் இருக்குது. நம்ம பர் டேக்கு நம்ம பாடிக்கு ஏற்ற அளவுக்கான கேலரிஸ் எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எப்போ நம்மளோட கேலரி இது வந்து நம்ம பாடிக்கு தேவையான கேலரியை தாண்டி அதிகமாகுதோ அப்போ தான் அங்கே தான் பிரச்சனை. அண்டு டைமிங்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் வந்து ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப பேட் ஹேபிட்டு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். இதெல்லாம் மேஜராக வந்து வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேஜரான ரூல்ஸ். சரிங்களா? எப்படி தண்ணி குடிக்கிறது முக்கியங்கிறனோ, டைமிங்க்கு சாப்பிட்றது முக்கியங்கிறனோ, இதே மாதிரி அன்டைமில் சாப்பிட்றது. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ஈவினிங் 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா மறுநாள் காலையில் 8 மணி வரையும் எதுவுமே சாப்பிடக்கூடாது.
ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடு. இதை எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணும்போதே ஓரளவுக்கு உங்களோட பாடி வந்து கொஞ்சமாக உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் சரிங்களா. தயவுசெய்து ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து 6 மணிக்கெலாம் ஏதாவது வந்து காஃபி டீ அது மாதிரிலாம் குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வார்ம் வாட்டரில் இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லை என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து காஃபி டீ இல்லாமல் இருக்கவே முடியாது, 6 மணிக்கெலாம் பயங்கரமாக பசிக்கும், அப்படி இன்னும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நைட்டு 6 மணிக்கெலாம் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெலாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா நைட்டு 8 மணிக்கெல்லாம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 6 மணிக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருக்குன்னா நான் சொல்ல போகிறேன் இந்த இன்க்ரீடியண்ட்டை இந்த வாட்டரில் மட்டும் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு அந்த அன்டைமில் ஈட் பண்ணுறதுலாம் இந்த ஹேபிட்லாம் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து இருக்குது, ஹெல்த்தி ட்ரிங்க். என்னம்மா அது பொடி அரைச்சி மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாதானே அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. ஒரு சில நேச்சுரலான விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. சில விஷயங்களை நம்மளால் வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் ருசித்து ரசித்து சாப்பிட்றது, அது வந்து கஷ்டப்பட்டு மருந்து மாதிரி எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு உடம்புக்கு ஒப்பாதுன்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிடும்போதே ஒரு கொமட்டலோடைய இது பண்ணுற மாதிரியோ வேண்டா விருப்பா சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்காது, அந்தளவுக்கு ஒரு பலனை வந்து நமக்கு என்றைக்குமே கொடுக்காது. அந்த ரீசனால் எப்போதுமே ஒரு விஷயத்த ருசித்து சாப்பிடுங்க. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எடுத்தோடையும் வந்து பாவக்காய் ஜூஸை வந்து ருசிச்சுலாம் குடிக்க சொல்லலை, சிம்பிள் தான். நான் வந்து ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன், ஆனால் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத நான் எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நான் வந்து நிறைய நாட்கள் ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தண்ணி, கிராம்புலாம் இருக்கு இல்லையா, பட்டை தண்ணியெலாம் கொதிக்க வச்சு கொடுக்கணும். கிராம்புலாம் வந்து ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு 4-5 போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க, கொதிக்கலாம் வைக்க வேண்டியதில்லை. வார்ம் வாட்டரில் சும்மா போட்டுட்டு அதை கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, அப்படியே போட்டுட்டு விட்டுருங்க. மறுநாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக வெதுப்பாக மட்டும் ஆக்கிட்டு, ஏன்னா ஓவர் நைட் இருக்கும்போது அந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதை எடுத்து குடிங்க. அதுவே வந்து ரொம்ப அபரிவிதமான வந்து பெனிஃபிட்ஸ் அதில் நிறைய இருக்குது. அதனால் இதை மாதிரி வந்து பட்டை தண்ணி, ஜீரா வாட்டர், பெருஞ்சீரக தண்ணி, கிராம்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், இதில் வெந்தயம் கூட கசக்கும், ஆனால் வெந்தயம்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயம்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், ஊற வச்சு அந்த வெந்தய தண்ணி அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுற என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர். இது என்னோட ஓவர் ஈட், அன்டைமில் ஓவர் ஈட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஓவர் ஈட்டிங்கை ஸ்டாப் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எடுத்த உடனே இம்மிடியேட்டாக போயிட்டு நிறைய ஃபுட் எடுத்து ரொம்ப நேரம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்திருப்போம் இல்லையா, நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருப்போம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது எனக்கு இம்மிடியேட்டாக வந்து நிறையா சாப்பிடணும்னு தோணாமல், அதாவது பார்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா சாப்பிடணும் தோன்றனால தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போது நம்ம எண்ணங்கள்லேருந்து அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து கொண்டு வரணும். அதுக்காகவே இந்த ட்ரிங்க்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். வார்ம் வாட்டரில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதுதான் குடிச்சிருக்கேன். அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எப்படி இருக்குன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் 500 ml தண்ணியில் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிற பதத்துக்கு வந்து நமக்கு இருக்கும். இதில் தேனோ அதெல்லாம் கலக்கிறதுலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இப்படியே குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபில்னஸ் கிடைக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஸ் இருக்குங்க இல்லையா, உங்களோட கட்ஸ், அதுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து பார்த்திங்கன்னா
கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னால் வந்து கவர் பண்ண முடியல. சரிங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு டே பை டே வந்து நான் சொல்கிறேன். இன்னும் நாட்கள் இருக்கு இல்லையா, இன்னும் வந்து எத்தனை நாட்கள் இருக்குது நமக்கு? 21 நாளில் 6 நாள் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எத்தனை நாட்கள் இருக்குது? 15 நாள் இருக்குது. சரிங்களா, அந்த 15 நாள்லையும் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட்டு, மார்னிங் ஒரு டேபிள் ஸ்பூன், நைட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்படியே ராவாலாம் குடிக்கக்கூடாது, குடிக்கவே முடியாது, தாங்க முடியாது, அந்தளவுக்கு காட்டமாக இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி குடிங்க. கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, நான் நிறைய டைம் நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லாமல் கூட இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது இல்லையா, உங்களை இதுவா அதுவான்னு ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நிறையா விஷயங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு போனாலே வந்து ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிறது, கஷ்டப்பட்டு குடிக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ஒரு டீ காஃபி மாதிரிலாம் வந்து குடிக்கிறதுக்கு, இதை மாதிரி டீ காஃபிலலாம் ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கள வெளியில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது முடிஞ்ச வரையும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வர முடியும். சரிங்களா, அண்ட் வந்து என்னோடய புல்லட் காஃபி பார்த்துருக்கீங்களா? புல்லட் காஃபி வந்து உங்களால் டீ காஃபிலாம் வந்து குடிக்கவே முடியல அப்படின்னா, அதாவது டீ காஃபி வந்து சிலரால் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி வந்து எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொமட்டல் அது மாதிரி சிலர் வந்து சொல்லுவாங்க, நெஞ்செரிச்சல் அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து எனக்கு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் நெஞ்சில் வந்து ஒரு கேஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது போகும்போது அதனால தான் இந்த நெஞ்செரிச்சல்லாம் வருது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் மட்டும்தான் அது மாதிரியான இஷ்யூ, குடிக்கவே பிடிக்காத மாதிரி இருக்கும் டீ காஃபிலாம். ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல்லலாம் போனோன்னா கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணுமா வேறு ஏதாவதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்களோட சாய்ஸ் ஐஸ்கிரீம், ஜூஸு, அதோடு சேர்த்து காஃபி, டீ. இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆர்டர் பண்ணியே தீரணும். அதில் நான் என்ன ஆர்டர் பண்ணுவேன்னா காஃபி தான் ஆர்டர் பண்ணுவேன். காஃபி தான். அந்த பழக்கம் என்ன ஆகிடுச்சுன்னா வீட்லேயும் பழக ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு காஃபி வேணும். அது லஞ்சாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக கூட இருக்கட்டும், எவ்வளோ நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் எண்டில் எனக்கு காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு அடிக்ட்டு. என்னாலேயே முடியுது அப்படின்னா உங்களால் முடியும். உங்களால் காஃபி டீ எடுத்துக்க அதாவது எப்படின்னா என்னால் வந்து அதை விடவே முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா புல்லட் காஃபி எடுத்துக்கோங்க. புல்லட் காஃபியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அவங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வீடியோவில் இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா 21st தான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவோம்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்களுக்காக இதை கூட சொல்லக்கூடாதா நாம, அப்படி என்ன வீடியோவில் சீக்ரெட்டாக வந்து இதை வச்சுக்கணும். இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். 6 days ஃபாலோ பண்ணிட்டேன், நல்லாவே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரண்ட் வெயிட் அண்டு ஆல்ரெடி நான் இருந்த வெயிட் எவ்வளோங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம், அதில் ஒரு ரீசன் மட்டும் சொல்ல மாட்டேன், இன்னொரு ரீசன் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா வெயிட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால டீமோட்டிவேட் ஆகும். அது நிறையா டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு நாள் டயட் வந்து நார்மலாக இருப்போம், ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் டயட் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். மறுநாள் வந்து ஹெவியாக ஓகே நேற்று வந்து நார்மலாக சாப்பிட்டோம், வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டயட் இருப்போம், நல்லா டயட் இருக்கலாம், ஹெவியான டயட் இருக்கலாம்னு இருப்போம். ஆனால் மறுநாள் பார்த்தா வெயிட்டே குறைஞ்சிருக்காது. நாம் வந்து வெயிட் செக் பண்ணும்போது என்னடா இது இதனால தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை, எப்படி ஆகுது பார்த்தியா அப்படின்னு நமக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகிடும். எனக்கு வந்து நிறைய டைம் இது மாதிரி ஆயிருக்கு. ஒரு நாள் ரெடியூஸ் ஆகும், ஒரு நாள் ரெடியூஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா ரெகுலராக சும்மா போயிட்டு வந்து வெயிட் வந்து செக் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் இந்த டைம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா அது பல நாட்கள் என்ன வந்து டீமோட்டிவேட் ஆகிருக்கு. நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஒன்றும் வந்து கல் கிடையாது. கல் கூட உளியாலேயோ இல்லை எதையாவது வச்சு செதுக்குனா எவ்வளோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடஞ்சி தான் ஆகணும். ஆனால் பாடி வந்து அப்படி கிடையாது. நம்மளோட வாய்க்கு ஜிப்பு வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கணும்.
நம்ம ஜிப்பு போடுறது ஃபுல்லாக இருக்கணும், ஜிப்பை ஓப்பன் பண்ணும்போது ஆஃப் தான் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகலை, நல்லா ஓவர் ஹீட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், நான் சாப்பிடாமே தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வெயிட் போடுது, வெயிட் குறைய மாட்டேங்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கெலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம், அந்த கேலரிஸ்லாம் எரிக்க வேணாம். நான் பழைய வீடியோலலாம் கேட்டிருப்பேன், 1 கிலோவுக்கு எவ்வளோ கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கிலோவுக்கு எவ்வளோ கேலரிஸுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கொஷின் எதுக்காக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட பாடிக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கேலரிஸ் தேவைங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் கம்மியாக சாப்பிட்றங்கிறீங்க, உங்களோட பாடிக்கு தேவையான கேலரிஸ் தான் இன்டேக் பண்ணுறீங்களா, உங்கள் பாடிக்கு தேவையான ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இப்போ ஒரு பவுல் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பவுல் ரைஸ் உங்களோட பாடிக்கு தேவையானது தானா? அது அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெவியான வெயிட் லாஸ் எடுக்கணுங்கிறவங்க அவங்களோட கேலரி, அவங்க பாடிக்கு தேவையான கேலரியிலேருந்து பாதி கேலரி எடுத்தால் போதும், சரிங்களா? கரண்ட் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதுவுமே வந்து நான் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ அவங்களோட பாடிக்கு வந்து ஒரு 2000 கேலரி தேவைன்னு வச்சுப்போம்ல. அவங்க கரண்ட் இருக்கிற வெயிட்டில் ஒரு 80 எவ்வளோ கேஜி இல்லை, நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கால்குலேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தடே இருக்குது, அது நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒரு 2000 கேலரி அவங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க வந்து ஒரு 1000 கேலரி எடுத்தாலே போதும், 1500 கேலரி எடுத்தாலே நல்லா ரெடியூஸ் ஆகும் வெயிட்டு. இதே பிகினராக இருக்கிறவங்க ஒரு 1700 800 அந்த கேலரி எடுத்தாலே போதும், சரிங்களா? ஒரு 2000 கேலரி ஒரு பெர் டேக்கு ஒரு பாடிக்கு தேவை. ஆனால் அவங்க 1700 1800 கேலரி எடுத்தால் போதும். இதை மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. உங்களோட பாடிக்கு எவ்வளோ, நிறைய பிஎம்ஆர் அதெல்லாம் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. சிம்பிள் கால்குலேஷன் தான். அதை வச்சு ஈஸியாக நம்மளால் கேலரி கவுண்ட் எடுத்து இன்டேக் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஓவர் கேலரிக்கு போயிட மாட்டேன் எப்போதுமே. ஆனால் ப்ரோட்டீனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து நம்ம மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணும், நம்மளோட பாடியும் கண்ட்ரோல் பண்ணும். ப்ரோட்டீனுங்கிறது என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டு. ஃபைபருங்கிறது ஒரு பில்டிங்க்கு என்ன சொல்கிறது, சிமெண்ட்டு ஜல்லி மாதிரி என்னை பொறுத்தவரையும். இதை மாதிரி பிரித்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நம்மளோட பாடிக்கும். இல்லைடா ஒரு பில்டிங்கோட ஒரு பாடி வந்து கம்பேர் பண்ணுறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள். கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும். கொலஸ்ட்ரால் வந்து என்னை கேட்டால் வந்து கொலஸ்ட்ராலை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குட் கொலஸ்ட்ரால்ஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? நம்ம போயிட்டு நல்லா வந்து நல்ல எண்ணெயில் வந்து ஃபுல்லாக பொரிச்ச ஃபுட்டாக போயிட்டு நல்லா ஒரு சிக்கன் 65 நல்லா அதாவது எப்படின்னா பாயில் பண்ணுறதுங்கிறது ஃப்ரை பண்ணுறதுங்கிறது வேறு. டீப் ஃப்ரை பண்ணுறது ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன், தெரியுமா? நல்லா சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுங்கிறது வேறு. அதே சிக்கனை வந்து கம்மியாக ஆயில் விட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு பெரட்டல் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? கார்போஹைட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோ கார்ப் டயட்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் லோ கார்ப் டயட் எடுக்கும்போது நம்மளால் கண்டினியூவாக வந்து டயட் கொண்டு போக முடியுமானா அது கஷ்டம். ஏன்னா நாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் கொஞ்சம் முக்கியம்தான். அதுக்காக ஒரேடியாக கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடவும் கூடாது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேங்கிறது எனக்கு தெரியும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. புரிஞ்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இன்னும் எதை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து யோசிப்பேன். ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு ஒன்று. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கீங்க, ஒரு லெமன் ஜூஸ் நல்லா வந்து சுகர்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆப்பிள் சிடர் வினிகரில் கிடைக்கும். ஒரு 500 ml வாட்டரில் இன்டேக் பண்ணும்போது. ஏன் லெமன் ஜூஸை கம்பேர் பண்ணுறேன்னா, வெறும் லெமனை புழிஞ்சி சுடு தண்ணியில் குடிப்பீங்களா சொல்லுங்கள்? நானே குடிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது
அது செட் ஆகுமா? உடனே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுவீங்க, இல்லைனா சால்ட் போடுவீங்க, இல்லைனா ஹனியை கலப்பீங்க. இதெல்லாம் தேவையா? அதனால தான் ஆப்பிள் சைடர் வினிகர் சூஸ் பண்ணேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டேன். கரெக்டாக வெளியில் போனாலே நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் வேர்க்கடலை அது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கொண்டு போனால் அதை சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் 1 பவுல். இது கரெக்டாக 200லேருந்து 250 கிராம் தான் இருக்கும். சரிங்களா? 2 ஃபிஷ்ஷு வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷு பார்க்கும்போது டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அது டீப் ஃப்ரை பண்ணது கிடையாது. ஓடிஜியில் மேலே 2 ட்ராப்ஸ் வந்து கோகோனட் ஆயில் விட்டு மட்டும் மசாலாஸ் கொஞ்சம் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அடிப்பொலியாக இருந்துச்சு. லஞ்சு நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் 2 சப்பாத்தி கம்மியான உப்பு போட்டு அண்ட் வந்து எனக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவியே தான் எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு கிரேவியாக பண்ணிட்டேன். மசாலா வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் பண்ணதே இருந்துச்சு, அதையே வந்து எனக்கு டின்னருக்கும் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. வீட்டில் நமக்காக சமைக்க முடியாத டயத்தில் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கம்மி குவான்டிட்டியில் இதை மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ட்ரிங்க் ஆப்பிள் சிடர் வாட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் முடித்து நான் தூங்க போகிற டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.